ஹே காய்ஸ், இன்னைக்கு வீடியோல இந்த ப்ராடக்ட் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இது வந்து வி ஹியர் சேஃப் பட்ஸ் ஓப்பன் வயர்லெஸ் இயர்பட்ஸுக்கான ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ நார்மல் இயர்பட்ஸுக்கும் இந்த மாதிரி ஓப்பன் வயர்லெஸ் ஸ்டீரியோ ஓடபிள்யூஎஸ் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நார்மல் இயர்பட்ஸ் நல்ல ஒரு இன்இயர் ஃபிட்டிங் இருக்கும், நல்லா உள்ள போய் இன்சர்ட் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி ஓப்பன் வயர்லெஸ் இயர்பட்ஸ் வந்து ஸோ இந்த மாதிரி நீங்கள் காதில் இப்படி போட்டு இப்படி யூஸ் பண்ணலாம். ஸோ இயர்பட்ஸ் வந்து நல்லா காதை அடைச்ச மாதிரி வந்து இருக்கும். பட் இதில் காதை அடைச்ச மாதிரியே இருக்காது, வெளியிலே தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இயர்பட்ஸ் வந்து நல்ல கம்ஃபர்டபுளான ஃபிட்டிங் வந்து இருக்கணும், இயர் பெயினே வரக்கூடாது. அண்ட் மெயினாக வெளியிலலாம் வந்து ட்ராவலில் போகும்போது நான் இயர்பட்ஸ் போட்டுன்னு காதெல்லாம் அடிச்சு கூப்பிட்றது கூட கேட்காம, சவுண்டு கேட்காம, அப்படி கேட்காம ஸோ எனக்கு சுற்றுச்சூழலில் என்ன நடக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும், சாங்கும் கேட்கணும், கால்ஸ் பேசுறதுக்கு அதுக்கும் நல்லா இருக்கணும், கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்றவங்களுக்காக தான் இந்த ப்ராடக்ட் வி ஹியர் சேஃப் வயர்லெஸ் இயர்பட்ஸ். பட் இதோட சவுண்ட் குவாலிட்டி டிடபிள்யூஎஸ் அளவுக்கு இருக்குமா, கால்ஸ்க்கு எப்படி இருக்கும்? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வி ஹியர் சேஃப் பட்ஸ் இயர்பட்ஸ் உங்களுக்கு தி ஆடியோ ஸ்டோர் அப்படின்ற வெப்சைட்ல தான் கிடைக்கும். இதோட விலை 2990 வருது. ஸோ இதோட ஹைலைட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் 12x17mm டைனாமிக் டிரைவர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஏர் கண்டக்ஷன் ஓப்பன் இயர் டிசைனில் வந்து ஒர்க் ஆகுது. அண்ட் இது இல்லாமல் இதில் லைவ் டிரான்ஸ்லேஷன் ஃபீச்சர்ஸும் வந்து இருக்கு, அது நல்லாவே ஒர்க் ஆகுதுங்க. ஸோ இதில் மெயினாக வந்து ஒரு அப்ளிகேஷன் சப்போர்ட் இருக்கு. பிளே ஸ்டோரில் வி ஹியர் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா வரும். ஸோ இதுதான் அப்ளிகேஷன். உங்களுக்கு ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து தெரியும் பாருங்க. ஒன்ஸ் இந்த ஓடபிள்யூஎஸ் உங்களோட ஃபோனில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்லேயே கனெக்ட் ஆகிடும். ஸோ ஆப்போட இன்டர்ஃபேஸ் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸோ அப்ளிகேஷனில் மெயினாக ஈக்குவலைசர் கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் வந்து இருக்கும். இதில் ராக் மோட் வந்து நான் வந்து செட்டப் பண்ணியிருக்கேன், அது வந்து நல்லா இருக்கு. ஸோ ஆடியோவில் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அண்ட் கஸ்டமாக வந்து வேணும்னாலும் நீங்கள் கஸ்டம் EQ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். மற்றபடி இதில் இன்னொரு ஆடியோ தவிர்த்து இதில் இருக்கிற ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏஐ ஃபீச்சர்ஸ் தான். ஸோ ஏஐ நோட்டுன்னு ஒரு ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ லைக் இங்கிலீஷில் இதில் லாங்குவேஜ் சப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த லாங்குவேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் மெயினாக தமிழும் வந்து இருக்குது. இப்போ நான் தமிழே வந்து ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு மீட்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னும் போது உங்கள் ஏதாவது நோட்ஸ் ஏதாவது எடுக்கணும் அப்படின்னா அதை அப்படியே நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் பேசுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு எப்படி உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கு பாருங்க. அண்ட் எப்போ வேணுமோ நீங்கள் அதை அப்படியே பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சேவ்னு இருக்கும், அந்த ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் வந்து நோட்ஸாக வந்து இதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஜென்ரேட் ஏஐ சம்மரின்னு வருது பாருங்க. அதை ஜஸ்ட் ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நேரம் மீட்டிங்கில் பேசிட்டு இருப்பாங்க நிறைய பேர், அதெல்லாம் பேசுனது என்ன அப்படின்றத ஒரு சம்மரைஸா வந்து ஒரு பாயிண்ட் பை பாயிண்டா வந்து தெரிஞ்சிடும். இது வந்து நீங்க இந்த ஓப்பன் வயர்லெஸ் இயர்பட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த ஆப்ல இந்த டிஃபால்ட்டா இந்த ஃபீச்சர் இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா வந்துடுச்சு ஓவர்வியூ ஆஃப் ரெக்கார்டிங் ஃபங்க்ஷனாலிட்டி ஃபார் மீட்டிங் டாக்குமெண்டேஷன் அப்படின்ற மாதிரி போட்டு என்னென்னமோ டீட்டெயில்டா என்னென்னமோ கொடுத்து வச்சிருக்காங்க. டிரான்ஸ்கிரிப்ட்ல போனீங்கன்னா என்ன பேசணுமோ அந்த டேட்டா வந்து இங்க இருக்கும். இது வந்து ஒரு ஏஐ ஃபீச்சர். அண்ட் பிளஸ் இந்த அப்ளிகேஷன்ல பாத்தீங்கன்னா நடுவில் ஒரு பட்டன் இருக்கும், அதை பிளஸ் பண்ணீங்கன்னா அதுல நிறைய அந்த ஏஐ ஃபீச்சர்ஸ் இருக்கும். இது வந்து ஸ்பியர் லிங்கோ அப்படின்றோட டைப் பண்ணி இதை பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல வந்து லைவ் டிரான்ஸ்லேஷன், 1-to-1 டிரான்ஸ்லேஷன், குரூப் டிரான்ஸ்லேஷன்ஸ் இதெல்லாம் இருக்கு. அண்ட் ஏஐ நோட்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். அண்ட் லேர்ன் எ லாங்குவேஜ் அப்படின்ற ஆப்ஷன்ஸும் வந்து இருக்கு. ஸோ இப்போ லைவ் டிரான்ஸ்லேஷன் வந்து நான் செக் பண்ணேன். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பீக்கர் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணணும், அப்புறம் உங்க லாங்குவேஜ் செலக்ட் பண்ணணும். இப்போ நான் ஸ்பீக்கர் லாங்குவேஜ், அதாவது யார் உங்ககிட்ட பேசுறாங்களோ அவங்களோட லாங்குவேஜ். ஸோ நான் அதை வந்து தமிழ் அப்படின்னு வந்து போட்டுடுறேன். அண்ட் இப்போ என்னோட லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ். இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்றேன். இப்போ வந்து இதில் டேப் டு ஸ்டார்ட்னு இருக்கும், அதை கொடுக்கணும். ஸோ உங்க வீட்டில் எப்படி இருக்கீங்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ உங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க, எல்லாரோட உடம்பு சௌக்கியமா? இப்போ நான் பேச பேச பாருங்க எவ்வளோ இன்ஸ்டண்டா வந்து லாங்குவேஜ் வந்து டிரான்ஸ்லேட் ஆகிட்டே இருக்கு பாருங்க. தமிழ்ல பேசிட்டே இருக்கேன், அப்படியே இங்கிலீஷ்ல வந்து டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ பேசி முடிச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இது அப்படியே வந்து உங்களுக்கு இந்த இப்போ இந்த பட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கேட்கும். ஏஐ ரிலேட்டட் ஃபீச்சர்ஸ், அந்த லைவ் லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன், அதுக்கப்புறம் ஏஐ நோட்ஸ் எடுக்கிறது. நீங்க எங்கேயாவது மீட்டிங்ல இருந்தீங்கன்னா அது டக்குன்னு நோட்ஸ் எடுத்து அதை சம்மரைஸ் பண்ணி அது கூட பாயிண்டோட லிஸ்ட் அவுட் பண்றது, அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து இந்த ஆப் வழியில நல்லா வந்து வேலை செய்யுது. அடுத்து இந்த வி ஹியர் ஆப்ல பாட்டம்ல டிவைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ இங்கே உங்களால் இயர்பட்ஸோட நேம் வந்து ரீநேம் பண்ணிக்கலாம். அண்ட் பர்சனலைஸ்டு ஆடியோன்னு இருக்கும். ஸோ இதில் நீங்கள் EQ கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். கஸ்டமைஸ் கண்ட்ரோல்னு இருக்கும். இதில் எல்லா டச் கண்ட்ரோல்ஸுமே வந்து இருக்கு. ஸோ லைக் நீங்கள் டபுள் டேப்புக்கு வந்து என்ன செட் பண்ணணும் பண்ணிக்கலாம், ட்ரிபிள் டேப்புக்கு என்ன பண்ணிக்கலாம், லாங் ப்ரெஸ் ரைட் ரெண்டுத்துக்குமே வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஃபிர்ம்வேர் அப்டேட் எப்பயாவது வந்தால் வரும், அதையும் நீங்கள் வேணால் அப்டேட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு அடுத்தபடி இதோட ஆடியோ குவாலிட்டி மெயினாக அண்ட் கால்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது பேசிக்கான ஃபீச்சர்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ ஆடியோவில் வைஸ் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி ஃபோக்கஸ்டான ஒரு ஆடியோ குவாலிட்டி கிடைக்குங்க. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு அந்த ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சப் பேஸ் வந்து அவ்வளோ வந்து கிடைக்காது. அண்ட் பேஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பேஸ் லைன் வந்து இருக்கும். அண்ட் ஒரு டைட்டான ஒரு பேஸ்ன்னு சொல்லலாம்.
பட் உங்களுக்கு அப்பர் மிட் ரேஞ்ச் ட்ரபிள் அந்த ஏரியாஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் ட்ரபிள்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஏரினஸ் அந்த மாதிரி விஷயமும் கொஞ்சம் மைல்டா தான் இருக்கு. பட் ஆனா கிளாரிட்டி வைஸ் உங்களுக்கு செம்மையா வந்து இருக்கும். அண்ட் சவுண்டும் வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க அந்த EQ மோட்ல ராக் மோட் போட்டீங்கன்னா நல்ல சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்குது. பர்சனலைஸ்டு ஆடியோன்னு இருக்கும். அதுல போயிட்டு அதுல ராக் மோடு தான் வந்து நான் செட்டப் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ராக் மோட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வால்யூம் இருக்கு. கிளாரிட்டி ரொம்ப சூப்பரா இருக்கு. வோக்கல்ஸ் கிளாரிட்டி மெயினா டாப்பா இருக்கும். ரொம்ப வால்யூம் அதிகமாலாம் வந்து தெரியாது. நீங்க மேபி ஒரு வால்யூம் லவர் இப்போ TWSல கேட்குற மாதிரி ஹியூஜ் வால்யூம் அந்த அளவுக்கு இருக்காது. பட் ஆனால் மீடியம் விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வால்யூம் நல்லாவே வந்து இருக்கு. ஸோ வால்யூம், வோக்கல்ஸ் கிளாரிட்டி அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டல் செப்பரேஷன் அண்ட் கிளியரான இந்த இமேஜிங் அதெல்லாம் சூப்பராக இருக்கு. மெயினாக சவுண்ட் ஸ்டேஜ் ரொம்ப நல்லா வைடா இருக்கிற மாதிரி நல்ல ஃபீல் வந்து கொடுக்குது. ஏன்னா இது அவுட்டர்ல இருக்குல்ல, சவுண்டும் வந்து வெளியிலேயே கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். அண்ட் குவாலிட்டியா இருக்கு. உங்களுக்கு சவுண்ட்ஸ்லாம் வந்து ஒரிஜினலா இருக்கு கேட்கும் போது. ரொம்ப ஆர்டிஃபிஷியலா வந்து கிடையாது. ஆடியோ குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பட் ரொம்ப பேஸ் சென்ட்ரிக்கா இல்ல பேஸ் பூஸ்டடா EDM கேட்கறதுக்கு ஒரு என்ஜாயபிள் எக்ஸ்பீரியன்ஸா அந்த மாதிரி எதிர்பார்க்காதீங்க. இது வந்து ஒரு பேலன்ஸ்டா அந்த மாதிரி கேட்கறதுக்கு ஓகேன்றவங்களுக்கு இது கண்டிப்பா வந்து பெஸ்ட்டா வந்து இருக்கும். அண்ட் அடுத்து வந்து கால்ஸோட டெஸ்டிங் வந்து நம்ம அவுட்டோர்ல செக் பண்ணா வேணா அதை கேட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்போ என்கிட்ட ஒரு சேஃப் பட்ஸ் ஓப்பன் வயர்லெஸ் இயர்பட்ஸ் கனெக்ட் பண்ணி அதை வந்து பேசிட்டு இருக்கேன். ஓகே. இப்போ இதுல வாய்ஸ் கிளாரிட்டி, காலோட குவாலிட்டி எப்படி இருக்கு, நான் பேசுறது நல்லா நேச்சுரலா, நல்லா இயலபிளா இருக்கா, தெளிவா இருக்கா அப்படிங்கிறதுக்கு ஏதாவது டிஸ்டர்பிங்கா இருக்கா? பேக்ரவுண்ட் நாய்ஸ், பேக்ரவுண்ட்ல ஃபேன் நாய்ஸ் இருக்கு, பக்கத்துல தான் நல்ல சவுண்ட் வருது, ஏதாவது சவுண்ட் பேக்ரவுண்ட்ல கேக்குதா? இல்ல, பேக்ரவுண்ட்ல இருந்து எதுவும் கேட்கல. வால்யூம் ஓகே, லெவலும் நல்லா கேக்குது, விட அதிகமாவே கேக்குது. நல்லா இருக்கு, ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இல்ல, கிளியரா இருக்கு. மொத்தத்துல எல்லாரும் நல்லா தான் இருக்கு. காலேஜ் பெஸ்டா? காலுக்கு பேசலாம். குட் டு பெஸ்ட்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி இம்ப்ரூவ் ஆச்சுன்னா நல்லா இருக்கும். ஓகே ஓகே. அண்ட் மற்றபடி டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது ஸோ கேஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குங்க. நல்ல ஒரு சாஃப்டாக வந்து ஒரு ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பெருசாக பிக் சைஸில் தான் வந்து இருக்குது கேஸு. ஓப்பன் பண்ணிங்கன்னா நார்மல் இயர்பட்ஸ் மாதிரி இல்லாமல் ஸோ உங்களுக்கு ஓப்பன் வயர்லெஸ் இயர்பட்ஸ் இப்படி தான் இருக்கும். ஃபிட்டிங் வைஸ் நல்ல ஒரு சூப்பர் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் வியர் பண்ணோன்னே காதில் இருக்கிறதே வந்து தெரியாது. அது பாட்டும் ஒரு பக்கம் தனியாக இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு கீழெல்லாம் விழுற அந்த பிரச்சனையே வந்து இருக்காது. நீங்கள் வாக்கிங், ரன்னிங், ஜாகிங் அந்த மாதிரிலாம் போகிறீங்கன்னா ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி பஸ்ஸில் போகிறவங்க அவங்களுக்கும் இது பெஸ்ட்டாக வந்து இருக்கும். நீங்கள் த்ரூ அவுட் ஒரு ஃபுல் டே ஃபுல்லாக நீங்கள் இயர்பட்ஸ் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறவங்க, காது பெயின் இல்லாமல் நான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு டிசைன். அண்ட் ஆல்சோ இந்த பட்ஸ் ரொம்ப லைட் வெயிட்ல தான் இருக்கு. மொத்தமே 9 கிராம்ஸ் தான். கண்டிப்பா காதுல இருக்கிற மாதிரியே வந்து தெரியாது. நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபிட்டிங் இருக்கும். அண்ட் இதோட ஆடியோ வந்து வெளியில கேக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ அந்த அளவுக்கு கேட்கலங்க. நான் செக் பண்ணேன். நீங்க வந்து ஒரு கம்யூட்லலாம் இருக்கீங்க அப்படின்னும் போது கண்டிப்பா ஆடியோலாம் வந்து வெளியே வந்து கேட்காது. ரொம்ப அமைதியா இருக்கீங்க அப்படின்ற சுச்சுவேஷன்ல வேணா ஃபுல் வால்யூம்ல வைக்கும் போது பக்கத்திலே இருக்காங்க அப்படின்னா லைட்டா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ரொம்பலாம் வெளியில வந்து கேட்கல. அண்ட் அதே மாதிரி ஃபீச்சர்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா ஸோ இதுல பேசிக்கான அந்த டச் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து இருக்கு. சிங்கிள் டேப்ல ப்ளே பாஸ் ஆகும். இதோட டச் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு. ஸோ இதை எடுத்து காதுல மாட்டுறதுக்கு கூட பாத்தீங்கன்னா இப்படி கொஞ்சம் லைட்டா இப்படி பண்ணி தான் மாட்டணும். லைட்டா இப்படி பண்ணீங்கன்னா கூட டக்குன்னு இன்ஸ்டன்ட்டா வந்து ஆக்டிவேட் ஆகும். அண்ட் டச்ல எல்லாமே வந்து ஹாப்டிக் வந்து இருக்கு. நீங்க டச் பண்ணா உடனே ஒரு சவுண்ட் வந்து கிடைக்கும். அண்ட் அப்படின்னா ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அண்ட் டச்ல பேசிக்கான எல்லா ஃபங்க்ஷன்ஸும் வந்து இருக்கு. ப்ளே பண்றது, பாஸ் பண்றது, வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ், நெக்ஸ்ட் ட்ராக், ப்ரீவியஸ் ட்ராக் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுல கனெக்ஷன் வைஸ் பாத்தீங்கன்னா டோல் கனெக்ஷன் சப்போர்ட் இருக்கு. நீங்க ஒரே நேரத்துல 2 போன்ல வந்து நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சீம்லெஸ்ஸா வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. இப்போ நான் சப்போஸ் இதுல நான் ஏதோ பாட்டு கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா உடனே இந்த போன்ல ஏதாவது ஆடியோ ப்ளே பண்ணனா இந்த போன்ல என்ன ஆடியோவோ அது எனக்கு பட்ஸ் வழியா வந்து கேட்டுரும். அதே மாதிரி கால்ஸ் இன் பிட்வீன் நீங்க எந்த போன்ல கனெக்ட் பண்ணியிருந்தாலும் வேற ஒரு போன்ல கால்ஸ் வருதுனாலும் அந்த போன்ல வர கால்ஸுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா பட்ஸ் ஸ்விட்ச் ஆயிடும். நீங்க அப்படியே கால்ஸ் வந்து பேசிக்கலாம். அண்ட் பேட்டரி வைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ் அண்ட் இயர்பட்ஸ் ரெண்டும் சேர்த்து டோட்டலா 30 ஹவர்ஸ் வரும் சொல்றாங்க. அண்ட் பட்ஸ் மட்டுமே நீங்க வால்யூம் கம்மியா லைட்டா மைல்டா யூஸ் பண்ணீங்கன்னா 10 ஹவர்ஸ் வரும். பட் ஆனா வந்து உங்களுக்கு சப்போஸ் ஃபுல் வால்யூம்லாம் வச்சு கேட்டீங்கன்னா இப்போ ஒரு 5 to 6 ஹவர்ஸ் அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மொத்தமா பர் டே யூசேஜ் இது சாலிடா வருங்க. ரொம்ப ஃபுல்லாவே சாங் கேட்காம நான் வந்து கேஷுவலா யூஸ் பண்ணுவேன், எப்பயாவது கால்ஸ் வரும், எப்பயாவது வந்து சாங் கேட்பேன் அப்படின்றவங்களுக்கு ஒரு நாள் முழுசா வந்துடும். ஒரு பட்ஸ்ல சிங்கிள் பட்ஸோட சார்ஜில் மட்டுமே சொல்றேன். கேஸோட இருக்கிறதுனால 30 மணி நேரம்ன்றனால அது வந்து கண்டிப்பா ஒரு வாரத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து கொடுக்கும். அண்ட் டைப் சில தான் வருது. ஸோ எப்போ வேணா நீங்க எல்லாம் சார்ஜ் போட்டுக்கலாம். ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. இது மொத்தத்தில் அவ்வளவுதான் இந்த வி ஹியர் சேஃப் பட்ஸ் ஓப்பன் வயர்லெஸ் இயர்பட்ஸுக்கான ரிவ்யூ. ஸோ நீங்க இயர்பட்ஸ் வேணாம், எனக்கு காது ரொம்ப வலிக்குது, கம்ஃபர்டபுளாவே இல்லை, அண்ட் நான் வந்து ரொம்ப அடைச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, வெளியிலலாம் போகும்போது சாங்கும் கேட்கணும், அண்ட்
வெளியில என்ன நடக்குது அப்படின்றதும் வந்து எனக்கு தெரியணும். ஒரு அவேர்னஸ் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பட்ஸ் பெஸ்ட்டு. அண்ட் அதே மாதிரி இதில அடிஷ்னலா அந்த ஏஐ ரிலேட்டட் ஃபீச்சர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாமே நல்லா இருக்கும். மெயினா ஏஐ நோட்ஸ் எடுக்குது. நீங்க மீட்டிங் அடிக்கடி அட்டெண்ட் பண்றவங்க, கால்ஸ் பேசுறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நீங்க என்ன அங்க மீட்டிங்ல என்ன பேசுறாங்களோ, சப்போஸ் நீங்க மீட்டிங்ல சில விஷயம் மிஸ் பண்ணிட்டீங்கனாலும், இது மிஸ் பண்ணாது. அது எல்லாத்தையுமே வி ஹியர் அப்ளிகேஷன்லயே வந்து பார்த்துக்க முடியும். அவ்வளோதான் இந்த வி ஹியர் சேஃப் பட்ஸ் ஓப்பன் வயர்லெஸ் இயர்பட்ஸ்க்கான ரிவ்யூ. ஸோ நீங்க இந்த ப்ராடக்ட் பை பண்ற ஐடியால இருந்தா இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா, ப்ராடக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.